विमेन ऑफ विस्डम खुशामदीद உங்கள் எல்லாரையும் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு ஸ்வாகத் है இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பேக்கரி ஸ்டைல் கேக். நான் இன்றைக்கி நானாக கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறதில்ல, நான் இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கேக் பேட்டரை ரெடி பண்ணுங்கள். இந்த கேக் பேட்டர் நான் இந்த பிராண்டில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நான் ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸ் இல்லைன்னா பரவாயில்லை, நான் இதுக்கு முன்னாடி எப்படி கேக் மிக்ஸ் பேட்டர் ரெடி பண்ணுன்றது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வெனிலா கொக்கோ கேக்குன்னு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி அதில் எப்படி கேக் நான் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போ கேக் பண்ணாலும் முதல்ல வெட் இன்க்ரீடியன்ஸை நல்லா போட்டு விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும், ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை போடுங்க. இது இன்றைக்கான டிப்ஸ். இதுதான் நம்ம கேக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. எப்போவுமே கேக் பேட்டர் பேனில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் டிசால்வ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். பேக்கிங்கான டைம் நீங்கள் வச்சுருக்க அவனை பொறுத்து அது டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. ஒரு டூத்பிக் வச்சு அது க்ளீனாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நைஃபை கூட வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பட்டர் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்குள்ளே இந்த கேக் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம கேக் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். 1/2 கப் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க பட்டர், சாஃப்டன் பட்டர்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பவுடர் சுகர் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்ரு இந்த பவுடர் சுகர் ரெண்டுமே எது உங்களுக்கு மிக்ஸ் பண்ண எது கம்மியாக இருக்குது எது ஜாஸ்தியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் விஸ்க் பண்ணுறத. இப்போ இந்த பவுலில் கவுத்தி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராஸ்டிங் கீழே விழுகாமல் இருக்கணும். அதுதான் இதோட கரெக்டான பதம். இது இன்றைக்கான டிப்ஸ். இப்போ இதை நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது பிரகாரம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஆறுன கேக்கை எடுத்து அந்த பட்டர் லைனிங் பேப்பர்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயர் நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ போர்ஸோட சாஃப்டான கேக் ரெடி ஆகிருக்குன்னு. அந்த கேக் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அடுத்து 2 லேயர் கேக்காக பண்ண போகிறதுனால நம்ம சென்டரில் 1/2 கட் பண்ணிக்க போகிறோம் இந்த கேக்கை. இதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி கொதிக்க வச்சு இந்த சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நம்ம சுகர் சிரப் பண்ணால் போதும். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சுகர் சிரப் எதுக்கு பண்ணுறோன்னா இந்த கேக்கை நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டனாக வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர் ஃப்ராஸ்டிங்கை இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். இப்போ இன்னொரு லேயரும் எடுத்து நம்ம மேலே அசம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் சுகர் சிரப் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பட்டர் ஃப்ராஸ்டிங்கும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ சைடில் இருக்க அந்த பட்டர் பேப்பர்லாம் நான் கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஆல் ஓவர் த கேக் நம்ம பட்டர் ஃப்ராஸ்டிங் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். நம்ம செஞ்சுருக்க இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் கலர் எதுவும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி பேக்கரி ஸ்டைல் லுக் கொடுக்கறதுக்காண்டி நம்ம கலர் இல்லாட்டி ஃபுட் ஜெல் கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு
இப்போ மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட அந்த விப்பிங் பைப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட விப்பிங் டியூப் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேலே என்ன க்ரியேட்டிவிட்டி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த ஒரு 2 லேயராக பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் லுக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், அடுத்து ஃபுல்லாக இந்த டாப் லேயர் டெக்கரேஷன் தான். மீதி க்ரீம் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக நம்ம சைடில் அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் பேக்கிங்கில் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் கிடையாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவ் சீசனோ இல்லை வீட்டில் எந்த அக்கேஷன், பர்த்டே, ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் வெளியில் வாங்கி பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தா இன்னும் வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க. அடுத்து வந்து என்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இதை வந்து நான் மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கரி ஸ்டைல் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்பவும் டேஸ்டியான ஒரு கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. விமன் ஆஃப் விஸ்டம் பேஜ் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் 2லேயுமே இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உடனே போய் ஃபாலோ பண்ணுங்கள். For more videos and updates, subscribe to Women of Wisdom channel, hit the bell icon, like, comment and share. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.